Hello everyone. இந்த வீடியோல நாம energy sources பத்தி தான் பார்க்க போறோம். First, what is meant by energy source? எந்த ஒரு டிவைஸ் எலக்ட்ரிக் எனர்ஜியை சப்ளை பண்ணுதோ அதுதான் நம்ம எனர்ஜி சோர்ஸ்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி, ஜெனரேட்டர், இதெல்லாம் நம்ம எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ பேட்டரி எடுத்துக்கிட்டோம்னா பேட்டரி என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணும். இதனால தான் இதை நம்ம எனர்ஜி சோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த எனர்ஜி சோர்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம்: டிபெண்டன்ட் சோர்ஸ், இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இந்த டிபெண்டன்ட் சோர்ஸை ஃபர்தராக நம்ம 4ஆக கிளாஸிஃபை பண்ணலாம்: வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ், வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ். இண்டிபெண்டன்ட் சோர்ஸையும் நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம்: வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் கரண்ட் சோர்ஸ். இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் எடுத்தோம்னா இதில் ஐடியல் சோர்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் சோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். சோர்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம். எந்த ஒரு டிவைஸ் எலக்ட்ரிக் எனர்ஜியை சப்ளை பண்ணதோ அதுதான் எனர்ஜி சோர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் என்னென்னா, இந்த சப்ளை பண்ணுற எனர்ஜி அந்த சர்க்யூட்டில் இருக்க வேறு எந்த ஒரு குவான்டிட்டியுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, சப்ளை பண்ணுற எனர்ஜி கரண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கரண்ட் சோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த சப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் எனர்ஜி வோல்டேஜாக இருந்ததுன்னா அதை நம்ம வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வோல்டேஜை சப்ளை பண்ணுற சோர்ஸை தான் நம்ம வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்கிறோம். இதில் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸை எப்படி நாம் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு சர்க்கிள்குள்ளே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது இல்லாமல் இந்த மாதிரியும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸை நாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது ப்ளஸ், இது மைனஸ். இதுக்கு ஒரு நேம் நம்மளா கொடுத்துக்கிறோம், விஎஸ் அப்படின்ற நேம். ஸோ இந்த ரெண்டு வேலையும் நம்ம வோல்டேஜ் சோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வி அப்படின்ற ஒரு வோல்டேஜ் லோடுக்கு போகும், ஐ அப்படின்ற கரண்ட் போகுது. இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்க இந்த கிராஃப் வந்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த ரெண்டு சோர்ஸோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்ன்றது பர்ஃபெக்ட், விச் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வோல்ட்டை சப்ளை பண்ணுறதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 10 வோல்ட்டை இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இதோட லோடுக்கு சப்ளை பண்ணும். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம கரண்ட் எடுத்திருக்கோம், கரண்ட்க்கு நான் ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் 10 வோல்ட் சப்ளை பண்ணதுன்னா என்ன மீனிங்னா, கரண்ட் சேஞ்ச் ஆனால் கூட இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து வர 10 வோல்ட் தான் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக சப்ளை ஆகணும். அதுதான் இந்த கிராஃபில் பார்க்குறீங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கரண்ட் உங்களுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் எந்த இடத்துல எந்த கரண்ட் வேல்யூக்கு நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணாலும் 10 வோல்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ 1 ஆம்பியருக்கு மெஷர் பண்ணிங்கனாலும் 10 வோல்ட் இருக்கும், 5 ஆம்பியருக்கு மெஷர் பண்ணிங்கனாலும் 10 வோல்ட் தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு கரண்ட் சேஞ்சஸ்க்குமே நமக்கு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் சப்ளை பண்ணும். இது ஐடியல் கேஸ், அதாவது பர்ஃபெக்ட் கேஸ். பட் ப்ராக்டிக்கலி இது பாசிபிள் கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக இங்கே இருக்கிற வோல்டேஜ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஏன் இந்த வோல்டேஜ் ரிடக்ஷன் நடக்குதுன்னா, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது ஆர்எஸ் அப்படின்றது இன்டர்னல் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதை ஆர்ஐஎன்னு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை தான் மீன் பண்ணுது. ஒரு ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் ஏன் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணுறோம்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்னால் இந்த வோல்டேஜ் சோர்ஸும் சம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்க மெட்டீரியல்ஸ்க்கு சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும்.
அதை நம்ம ப்ராக்டிக்கலி ஒரு சோர்ஸ் டிசைன் பண்ணும்போது கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அதை நாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்னால் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நாம் சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். பட் ஒரு ஐடியல் கேஸில் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். எந்த ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுமே அந்த சோர்ஸுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணிப்போம். அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த டாட்டட் லைன்ஸில் இருக்கிறது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த சாலிட் லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஏன் இந்த ரிடக்ஷன் நடக்குதுன்னா இந்த இந்த ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வோல்டேஜ் சோர்ஸோ 10 வோல்ட்டை சப்ளை பண்ணுறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஆகும், இந்த 10 வோல்ட்டு கம்ப்ளீட்டாக இந்த லோடுக்கு போகாது. இந்த 10 வோல்ட்ன்றது இங்கே ட்ராப் ஆகும், இந்த ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகும்போது இந்த 10ன்றது எனக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த 10ன்றது எனக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுதான் ஒரு ஐடியல் சோர்ஸுக்கும் ப்ராக்டிக்கல் சோர்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ். ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0வா இருக்கும். அப்படி இருக்கும் போது தான் இதால் கான்ஸ்டன்ட் வோல்டேஜை சப்ளை பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ப்ராக்டிக்கலி டிசைன் பண்ணும்போது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எந்த அளவுக்கு நம்மளால் மினிமமாக வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நமக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அந்த சோர்ஸை சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் சோர்ஸ் பார்க்க போகிறோம். இதுலேயும் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. கரண்ட் சோர்ஸ்னால் ஃபஸ்ட் என்ன, கரண்ட்டை சப்ளை பண்ணுற ஒரு சோர்ஸ், ஒரு டிவைஸ், அதுதான் நம்ம கரண்ட் சோர்ஸ்னு சொல்கிறோம். ஒரு கரண்ட் சோர்ஸை நாம் இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஆரோ மார்க் போடணும். இந்த ஆரோ மார்க் எந்த டைரக்ஷனில் இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டோட டைரக்ஷன் இருக்கும். இப்போ இங்கே அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, அப்போது கரண்ட்டோட டைரக்ஷன் அப்வர்டில் இருக்கும். இந்த டைரக்ஷனில் இருக்கும். இன்கேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஐடியல் கரண்ட் சோர்ஸ்னு வரும்போது இந்த கரண்ட் சோர்ஸ் கான்ஸ்டன்டான கரண்ட்டை சப்ளை பண்ணணும். ஸோ irrespective ஆஃப் சேஞ்சஸ் இன் த வோல்டேஜ், வோல்டேஜில் என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் கரண்ட் வந்து நமக்கு கான்ஸ்டன்டான கரண்ட் சப்ளை பண்ணணும். ஸோ 2 ஆம்பியர் கரண்ட் இது சப்ளை பண்ணுதுன்னா 2 ஆம்பியர் கரண்ட் தான் அது கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கணும். ஒரு ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் வரும்போது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக சப்ளை பண்ணாது, பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டர் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு கரண்ட் சோர்ஸுக்கு இந்த இன்டர்னல் ரெசிஸ்டர் பேரலலில் கனெக்ட் பண்ணணும். இதுதான் இண்டிபெண்ட் சோர்ஸ். இண்டிபெண்ட் சோர்ஸில் வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், கரண்ட் சோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இதில் ஐடியல் சோர்ஸ்னால் என்ன, ப்ராக்டிக்கல் சோர்ஸ்னால் என்ன, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஐடியல் கரண்ட் சோர்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்ஃபைனைட் இருக்கும். அப்போ ஒரு ப்ராக்டிக்கல் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த RIN வேல்யூ மேக்ஸிமமாக இருக்க மாதிரி நாம் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக சப்ளை ஆகும். செகண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டிபெண்ட் சோர்ஸ். ஸோ டிபெண்ட் சோர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சோர்ஸ்ன்றது எனர்ஜி சப்ளை பண்ணுறது, எலக்ட்ரிக் எனர்ஜியை சப்ளை பண்ணுறது தான் நம்ம எனர்ஜி சோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போது சப்ளை பண்ணுற இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா சர்க்யூட்டில் இருக்க வேறு ஏதோ ஒரு பிளேஸில் இருக்க ஒரு குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சோர்ஸ், ஸோ இது ஒரு கரண்ட் சோர்ஸ். எதனால் இதை கரண்ட் சோர்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் நான் லேட்டர் சொல்கிறேன். ஸோ இது ஒரு கரண்ட் சோர்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கரண்ட் சோர்ஸ் சப்ளை பண்ணுற கரண்ட் என்னவாக இருக்கும்னா 4 × IBயாக இருக்கும். இப்போ இந்த IBன்றது இந்த ரெசிஸ்டரில் போகிற கரண்ட்டு, விச் மீன்ஸ் இந்த சோர்ஸு சப்ளை பண்ண போகிற கரண்ட் இந்த சர்க்யூட்டில் இருக்க வேறு ஒரு பிளேஸில் போயிட்டுருக்க கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது.
இந்த ஐபி கரண்ட் என்னவோ அந்த கரண்ட்டை பொறுத்து இந்த சோர்ஸோட சப்ளை கரண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ ஐபி 1 ஆம்பியர் போச்சுன்னா நமக்கு இங்கே இதிலிருந்து வர கரண்ட்டு 4 into 1 is equal to 4 ஆம்பியர் சப்ளை பண்ணும். இந்த ஐபி 1 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த சோர்ஸோட கரண்ட்டு 4 into 2 is equal to 8 ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டிபெண்ட் சோர்ஸ்னால் இங்கே வெறும் 4, 6 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு குவான்டிட்டியுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட்டாக ஆக்ட் ஆகும் அந்த சோர்ஸு. பட் ஒரு டிபெண்ட் சோர்ஸ்ன்னு போது சர்க்யூட்டில் வேறு ஏதோ ஒரு பிளேஸில் இருக்க ஒரு குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போகிற கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த சோர்ஸ் சப்ளை பண்ணுற கரண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ பேசிக்காக 2 சோர்ஸ் தான் இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ். இப்போது இந்த சோர்ஸ் டிபெண்ட் பண்ணுது இல்லையா அந்த குவான்டிட்டி வோல்டேஜாகவும் இருக்கலாம், கரண்ட்டாகவும் இருக்கலாம். அப்போது இதை வச்சு நான் இதை கிளாஸிஃபை பண்ணேன்னா, இப்போ ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இந்த கரண்ட் சோர்ஸ் டிபெண்ட் பண்ணுற குவான்டிட்டி வோல்டேஜாக இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் டிபெண்ட் பண்ணுற குவான்டிட்டி வோல்டேஜாக இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம். அப்போது எனக்கு 4 கிளாஸிஃபிகேஷன்ஸ் வருது. என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ்னா, வோல்டேஜ் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ், வோல்டேஜ் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ், கரண்ட் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். இந்த மாதிரி 4 என்னால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நாம் இங்கே கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இது என்ன சோர்ஸ்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். voltage source, which means it is going to supply voltage. இதை நம்ம voltage controlled voltage source னு சொல்லலாம். ஸோ இந்த dependent அப்படின்ற பிளேஸில் நம்ம controlled என்ற வேர்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே VC VSன்னு ஷார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இதுதான் வோல்டேஜ் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஒரு நார்மல் வோல்டேஜ் சோர்ஸுக்கும் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்ட் சோர்ஸை நாம் டைமண்ட் ஷேப்பில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இண்டிபெண்ட் சோர்ஸை நம்ம சர்க்கிள் போட்டு உள்ள ப்ளஸ்ஸு மைனஸு இல்லை கரண்ட் சோர்ஸ் வந்து அரை மார்க் போட்டோம். பட் இங்கே ஒரு டிபெண்ட் சோர்ஸ் இருக்குன்னா அதை நம்ம டைமண்ட் ஷேப்பில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போது இது வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கும்போது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு உள்ளே இருக்கும், கரண்ட் சோர்ஸாக இருக்கும்போது அரை மார்க் இருக்கும். அதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். இப்போ இது வோல்டேஜ் சோர்ஸ் இல்லையா, அப்போது டைமண்ட் ஷேப்பில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அந்த சர்க்யூட்டில் இருக்க வேறு ஏதோ ஒரு பிளேஸில் இருக்க வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதுதான் நம்ம இங்கே விஎஸ்ன்றது இந்த சோர்ஸ்லேருந்து வர வோல்டேஜை விஎஸ்ன்னு எடுத்துக்கிறோம். விஎஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு V1. மியூன்றது ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே நம்ம 4ன்னு எடுத்தோம் இல்லையா ஒரு கான்ஸ்டன்ட், அதுதான் நம்ம இங்கே மியூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மியூ இன்ட்டு V1. ஸோ V1ன்றது ஒன்றும் கிடையாது, இந்த சர்க்யூட்டில் இந்த இடத்துல இருக்க கரண்ட். ஸோ வோல்டேஜ், இந்த வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இந்த சோர்ஸோட வோல்டேஜ் இருக்கும். இப்போ இந்த மியூ எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியாக இருக்கும். ஒய்? பிகாஸ் ஸோ Vs இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு V1. இப்போ மியூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா Vs டிவைட் பை V1ன்னு எடுத்துப்போம். Vsன்றதும் வோல்டேஜ் தான், V1ன்றதும் வோல்டேஜ் தான். இப்போ வோல்டேஜோட யூனிட் என்ன? வோல்ட்டு டிவைட் பை வோல்ட் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு எந்த ஒரு யூனிட்மே இருக்காது. அதனால தான் இதை நம்ம டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். வோல்டேஜ் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். ஸோ இது ஒரு கரண்ட் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? டைமண்ட் சிம்பிள் உள்ள ஆரோ மார்க். ஸோ கரண்ட் சோர்ஸ்னாலே நம்ம ஆரோ மார்க் போட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த ஆரோ மார்க் வந்து கரண்ட்டோட டைரக்ஷனை சொல்லுது. இப்போ இது எந்த டிபெண்ட் பண்ணியிருக்கு? வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ இந்த சர்க்யூட்டில் இருக்க வோல்டேஜ்ன்ற குவான்டிட்டியை இது டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ IS இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு V1. V1ன்றது இந்த இடத்துல போகிற வோல்டேஜ். இதை நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த G பார்த்தீங்கன்னா IS டிவைட் பை V1ன்னு வரும். இது வந்து கரண்ட்டு, ஸோ கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், இது வோல்டேஜோட யூனிட் வோல்ட், அப்போ ஆம்பியர் பர் வோல்ட்னு வரணும். கரண்ட் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். ஸோ இது ஒரு கரண்ட் சோர்ஸ். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ IS இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு I1.
ஸோ இதில் இந்த பீட்டா பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியாக இருக்கும் பிகாஸ் ஐ வரும் இல்லையா. ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸும் சரி, கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸும் சரி டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியாக இருக்கும் பிகாஸ் வோல்டேஜ் கரண்ட் இது நமக்கு கேன்சல் ஆகிடும். இது நம்ம கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம கரண்ட் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். வோல்டேஜ் சோர்ஸை நாம் எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒரு டைமண்ட் அதுக்குள்ளே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ எந்த கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தா தெரியும், மியூ இன்ட்டு I1 அப்படின்ற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த I1ன்றது இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு. ஸோ இதை நம்ம கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ இதில் இந்த மியூ பார்த்தீங்கன்னா Vs டிவைட் பை I1ன்னு வரும். Vsன்றது வோல்டேஜ், அதோட யூனிட் வோல்ட், டிவைட் பை ஐன்றது கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். அப்போ நம்ம இந்த மியூவை வோல்ட் பர் ஆம்பியரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். எப்படி நம்ம ரெசிஸ்டர்ஸு சீரீஸில் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அதை நம்ம ரெடியூஸ் பண்ணமோ அது மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸையும் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் with certain conditions. ஸோ வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா அது எல்லாமே சீரீஸில் கனெக்டாக இருக்கணும். கரண்ட் சோர்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னா அது எல்லாமே பேரலில் கனெக்டாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸஸ் சீரீஸில் கனெக்டாக இருக்குது. ஸோ சீரீஸாக கனெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதோட பொலாரிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ஒரே மாதிரி பொலாரிட்டியில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இதை நான் சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா இந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ VR is equal to V1 plus V2 up to Vn. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 2 வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிறதா எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ 10 வோல்ட், இதோட வேல்யூ 10 வோல்ட். இதை நம்ம சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளி இந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10 + 10 ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆனால் சீரீஸில் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ சப்போஸ் பொலாரிட்டி சேஞ்ச் ஆகி கனெக்டாக இருந்ததுன்னா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்குது. பட் இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. சப்போஸ் இதுக்கு 10 வோல்ட், இதுக்கு 5 வோல்ட்னா இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? ஸோ இந்த டைரக்ஷன் பொலாரிட்டி நான் எடுத்துக்க போகிறேன். அப்போது இதை எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூவிலேருந்து இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். பிகாஸ் இங்கே சேம் பொலாரிட்டியில் கனெக்ட் பண்ணலை, மாறுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 10 - 5 வோல்ட். ஸோ இதுதான் இப்படி நீங்கள் ட்ரா பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த டைரக்ஷன் இந்த பொலாரிட்டியை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா 5லேருந்து 10 மைனஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் -5 வோல்ட்டுன்னு வரும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு இங்கே இந்த பொலாரிட்டி இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதே போல் கரண்ட் சோர்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா பேரலில் கனெக்ட் ஆகிருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்குற அந்த டைரக்ஷன் நீங்கள் பார்க்கணும், எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. நம்பர் ஆஃப் கரண்ட் சோர்ஸஸ் பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. இதை நான் என்ன பண்ணலாம், சிங்கிள் கரண்ட் சோர்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு நேம் IRன்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த IR என்ன ஃபார்முலாவாக இருக்குன்னா I1 + I2 up to IN. இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே 2 கரண்ட் சோர்ஸ் பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டுத்தோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்போர்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது, சேம் டைரக்ஷன் தான் இருக்குது. அப்போது நீங்கள் இதை எந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணலான்னா அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்க ஒரு கரண்ட் சோர்ஸாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சிம்பிளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ஆம்பியர் கிடைக்கும். சப்போஸ் ஒரு கரண்ட் சோர்ஸ் அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது, ஒரு கரண்ட் சோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குன்னா
இந்த மாதிரி கேஸில் ஸோ இதுக்கு வந்து 5 ஆம்பியர், இதுக்கு அதே சேம் 2 ஆம்பியர்னா இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது சப்போஸ் இதை எடுக்கிறீங்கன்னா இந்த வேல்யூவிலேருந்து இந்த வேல்யூவை நீங்கள் மைனஸ் பண்ணணும். 5 minus 2 3. இப்போ இது 3 ஆம்பியர் சோர்ஸ். சப்போஸ் நீங்கள் இந்த டைரக்ஷன் கரண்ட் எடுத்துக்க போறீங்கன்னா ஆம்பியர்லேருந்து 5 ஆம்பியர் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா -3 கிடைக்கும். ஸோ நீங்கள் எதை எடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு இந்த இடத்துல சைனு சேஞ்ச் ஆகும். நம்ம வோல்டேஜ் சோர்ஸ்லேயும் அப்படி தான் பார்த்தோம், கரண்ட் சோர்ஸ்லேயும் அந்த மாதிரி தான்.